கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் வணக்கம். நிர்ணயம் படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயின்னு இருக்கு. நிர்ணயம் அப்படின்னா என்னென்னா நிர்ணயிக்கப்படக்கூடிய விஷயம், ஒரு விஷயத்தை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்ட்டு. இதில் என்னென்னா டெக்னீஷியன்ஸ் 4 பேர் சேர்ந்து ஒன்றா பண்ணால் ஒரு படம் டெஃபினட்டாக தயாரிச்சிடலாம், ஒரு படத்தை கொண்டு வெளில நிறுத்திடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக தான் இந்த படம். டைரக்டர் எஸ்.எஸ். சரவணன், கேமராமேன் வந்து சிட்டிபாபு சார், எடிட்டர் சூர்யா, அப்புறம் நான் செல்வ கணேஷ் மியூசிக் டைரக்டர் 4 பேர் சேர்ந்து எடுத்த படம் தான் இந்த படம். டெஃபினட்டாக இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடிய விஷயங்களும் அப்புறமா வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுற படமாக தான் இருக்கும். மக்கள் நீங்கள் வந்து இதை வந்து சிடியில் பார்க்காம தியேட்டர்ஸில் போய் பார்த்து அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, இந்த படம் இல்லை எந்த படமாக இருந்தாலும் தியேட்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தான் வந்து அது ஆதரவு எங்களுக்கு வந்து நல்லா இருந்து இன்னும் டெஃபினட்டாக இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு உதவியாக இருக்கும். அதனால் எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். நிர்ணயம். செல்வா கணேஷ் வணக்கம். ஹலோ ஹாய், நான் தான் வேதிகா. நிர்ணயத்தில் நான் டாக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 18th படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தியேட்டரில் போய் பார்த்தேன், நல்லா இருந்தது. சரணன் சாரால் தான் நான் நல்லா பண்ண முடிஞ்சது. அப்புறம் வந்து செல்லா பெரியப்பா தான் மியூசிக் செம்மையாக இருந்தது. எல்லா மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. என் பேர் ஸ்ரீ சரவணன். நாங்கள் இப்போ புதுசாக நிர்ணயம்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து வெண்ணிலா கபடி குழு இசையமைப்பாளர் செல்வ கணேஷ் சார், ஒளிப்பதிவாளர் சிட்டிபாபு, எடிட்டர் சூர்யா, நான், ஜீவானந்தம் அண்டு கணேஷ் அண்ணா, நாங்கள் 6 பேர் சேர்ந்த ஒரு குழுவாக அமைஞ்சு இந்த படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த படம் வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி மக்கள் பார்வைக்கு இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து பெரிய பொழுதுபோக்கு அம்சங்கள், பெரிய கதை, இதுங்கன்னு நாங்கள் எக்கச்சக்கமாக பேசுகிறதுக்காக வரல. இது ஒரு சின்ன ஒருத்தன் வாழ்க்கையில், முகுந்த் அப்படிங்கிற ஒருத்தனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி அந்த கதையை, ஒரு விபத்தை நாங்கள் படமாக பதிவு பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு, நம்ம எல்லாருக்குமே மனிதனாக பிறந்துட்டோம்னா எல்லாருக்குமே ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போய் எந்த அளவுக்கு அவனை சின்ன பின்னப்படுத்துதுங்கிறது தான். இதில் விக்ரமானந்த் அந்த நாங்கள் கொடுத்த பாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். என்னுடைய உடன்பிறவா சகோதரி, நான், ரெஜினா எல்லோரும் SMS தெலுங்குல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஜினா இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு 4 வயது சிறுமி இந்த படத்தில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, பேர் பேபி வேதிகா. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லார் கண்ணிலையும் தண்ணி வர அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சிட்டிபாபு. இது நிர்ணயம் படத்தோட கேமராமேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்குது. மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது October 18th ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். படத்தில் விக்ரம் ஹீரோ நடிச்சிருக்காரு, அப்புறம் ரெஜினா ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு குட்டி நடிச்சிருக்கா, வேதிகான்னு, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கா. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய வியூஸ் சொல்லணும். நன்றி. PCSM சார்பில் நிர்ணயம் படம் எடுத்திருக்கிறோம். டைரக்டர் சரவணன் சாரும், மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் சாரும், ஒளிப்பதிவாளர் சிட்டிபாபு சரவணன் அவர்களுக்கு ஜாயின்ட் ப்ரொடியூசராக ஜீவானந்தம் நான் வந்து அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறேன். நிர்ணய படம் வந்து அனைவரோட ஒத்துழைப்பாளர் எடுக்கப்பட்ட படம், ஒரு கருத்துள்ள படம். இந்த படத்தை வந்து பொதுமக்கள் நீங்கள் வந்து தியேட்டருக்கு சென்று பார்த்து இசைக்கலைஞர்களுக்கு ஆதரவு தர வேண்டுகிறோம். மேலும் இந்த படத்தில் வந்து காதலுக்காக கடன் வாங்கி பெருமை சேர்ப்பது, அதனால் ஏற்படும் விளைவுகளை விளக்கி கருத்துள்ள படமாக இந்த படத்தை தயாரித்திருக்கிறோம். இதற்கு நீங்கள் தியேட்டர் சென்று ஆதரவு தந்து எங்களுக்கு வளர்ச்சிக்கும் கலைக்கும் ஒத்துழைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.